ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஏஜ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி. அதுக்கு தான் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிற வீடியோ மட்டும் பார்க்க மாட்டீங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொன்னாளியம்மன் கோயிலில் அன்னதானம் கொடுக்குறோம். அந்த வீடியோ, அந்த கிளிப்பிங் வரைக்கும் இது வரும். அது வரைக்கும் பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இப்போ போயிட்டு ஒரு 7 மணிக்கு நைட்டு அங்கே பூஜை. இங்கே நம்ம காலையிலே ஒரு 7 மணி வாக்கில் இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிடுவோம். அங்கே சாயங்காலம் நைட்டு 7 மணிக்கு பூஜை. அதை வந்து பார்ப்போம். அது வரைக்குமே இந்த வீடியோ வரும். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மன்னிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி நைட்டு 7 மணிக்கு பூஜைன்னு சொன்னேன் இல்லையா, பொன்னாளியம்மன் கோயிலில். அதுதான் இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க, சமையல் அதுக்காக தான் செஞ்சிட்ருக்காங்க. போய் பார்ப்போம் வாங்க, எப்படிலாம் செய்கிறாங்கன்னு சமையலை. வாங்க போகலாம். அப்படியே இப்போ சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. கட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கட்டிங் ப்ராசஸ் முடித்தோடனே நம்ம என்னென்ன போடலாம், இப்போ வந்து இந்த இதுக்கு என்னென்ன போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா, கிச்சடி, மெதுவடை, அதுக்கப்புறம் பாயாசம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இப்போலாம் கட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிச்சடிக்கான கட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம். ஆட்டோவும் வந்துடுச்சு. இது ஏற்றுறதுக்காக ஏற்றி கொண்டு போய் கோயில் வைக்கிறதுக்கு ஆட்டோ வந்துடுச்சு. வாங்க போய் கோயில் வச்சுட்டு பூஜையை பார்ப்போம். இப்போ கோயில் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அபிஷேகம் முடிஞ்ச உடனே பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சாமி கும்பிட்டு அன்னதானம் கொடுக்குற வேலை தான். இப்போ அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.